ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். பசங்களை இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே ஊருக்கு போகலான்னு ஒரு பிளான் போட்டோம். ஏன்னா அம்மா அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, சரி போய் அம்மா அப்பா பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் கொஞ்சம் பழம் வாங்கிட்டோம். ஏன்னா அப்பாவுக்கு மிச்சரை விட கொஞ்சம் பழம் தான் பிடிக்கும். திராட்சை பழம்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வழியில் நாங்கள் கொஞ்சம் உள்கிராமங்கிறதால இது முந்திரி, இப்படி உளுந்து, மக்காச்சோளம், சக்கரவள்ளி கிழங்கு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் பக்கம் கிடைக்கும். பெரும்பாலும் நெல் கரும்பை விட எங்கள் பக்கம் இது தான். ஏன்னா இந்த மாதம் தான் எங்களுக்கு அதிகமாகிடும். இது பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய ஸ்கூல் வரப்போகுது. நான் படித்த ஸ்கூலு நான் ஒன்றும் பெருசாக படிக்கலை. 10வது தான் படித்தேன். அதுவே ஃபெயில் ஆகிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் படிக்கணும்னு தோணலை, படிக்கலை. ஏறினா தானே படிக்க முடியும். வராத படிப்பை வானா எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது வரல. இது எங்கள் வீடு. இது எங்கள் ராணி மாடு. மேடம் முட்டை வராங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சா. நேற்றே அம்மாட்ட சொல்லியிருந்தேன், அம்மா நான் வரேன், ஏதாவது சமைச்சு வேணும். நம்ம என்ன தான் செஞ்சு சாப்பிட்டாலும் அம்மா கையில் சாப்பிட்ற மாரி வராதில்ல. நான் ஏற்கனவே சாப்பாடுனா வேறு ரொம்ப சாப்பிடுவோமா, அம்மா கையில் சாப்பிட்றதுனா இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்து இன்னும் வெயிட் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது எங்கள் சார். இந்த சாரை எங்களால் மறக்கவே முடியாது. இது எங்கள் வீடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் கல் வீடுங்கிறதால இங்கே கொஞ்சம் சாப்பாடு ஆகிறதால பின்னாடி நாங்கள் சின்னதாக கொஞ்சம் கட்டினோம். எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டினது. எங்கள் கண்ணுக்குட்டி இதுதான் எங்கள் தோட்டம். இங்கே தான் நாங்கள் ஊஞ்சல் கட்டிலாம் விளையாடுவோம். நாங்கள் சின்ன பிள்ளைலாம் விளையாண்ட இடம். எங்கள் அம்மா வீடியோ எடுக்காத சாப்பிடு, மழை வருதுன்றாங்க. இன்றைக்கி என்ன சாப்பிட பார்த்தா சிக்கன் கிரேவி, கருவேப்பிலை ஊறுகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார். சார் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்லான்னு நான் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருந்தால் அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் நேரம் இதான் என்னோடய ஃபோட்டோ பாருங்கள். சொல்ல மாதிரி எப்படி இருந்தேன்னா இப்படி யாருக்க மாரி என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ. என் தம்பி பிளாக் கலர் சட்டை, அது என் தம்பியோட ஃப்ரெண்டு. பார்த்திங்கன்னா என்னோடய பத்திரிக்கை எங்கள் அப்பா ஒட்டி வச்சுருக்கு. இருந்தாலும் அம்மா அப்பானா கொஞ்சம் ஸ்பெஷலு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய அம்மாவோட சின்ன வயசு ஃபோட்டோ. இது இப்போ இருக்கிற மாரி இருக்கிற ஃபோட்டோ. 2 ஃபோட்டோ தான் இருக்கும். இதுதான் சக்கரவள்ளி கிழங்குங்கிறது. எங்கள் கொல்லைக்கு போனோமா, எங்கள் கொல்லைக்கும் பக்கத்தால் எங்கள் சித்தப்பா வீட்டுக்குள்ளே போட்டிருந்தாங்க. அப்படியே கிளம்பிட்டோம் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு. ஏன்னா வர்ற வழி தானே, அதையும் பார்த்துட்டு ஒரேடியாக வந்துடலாம் அப்படின்னுட்டு பசங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே, சரி பார்த்துட்டு வரலான்னுட்டு வந்துட்டோம். ஏன்னா அவருக்கு வேலையாக இருந்தால் திருப்பி வேலைக்கு போய்டார். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆகும். அப்புறம் அது வேறு பார்க்கவே இல்லையாக்கான்னு அழுவாங்க மேடம். என் தங்கச்சி குழந்த பொண்ணு. உள்ளே போகிறோம். ஒன்றும் அதிகமாக உட்காந்து அங்கே பேசுகிறதுக்கு இல்லை. போயிட்டு உடனே திங்கர் பண்டம் கொடுத்துட்டு பசங்களை பார்த்துட்டு வந்துட்டோம். மேடம் பொம்மையெல்லாம் வச்சுருக்கேன், வா காட்டுறேன் பெருமா அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துருவடி, பாய் சொல்லிவிடினா சொல்லலை, மேலே ஏறி டாய்ஸை காட்டிட்டு உக்காந்துருக்கா. பேர் தர்ஷா, பையன் பேர் மித்ரன். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஊறுகாய், சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் துவரம்பயிறு, அதுக்கப்புறம் இட்லி பொடி கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். சின்ன குழந்தைங்களுக்கு எந்த பொருளை கொடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இந்த மிட்டாய் வாங்கினேன், இது ஏதோ ஜவ்வரிசியில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு வயிற்றுக்கு ஆகாது. எந்த பொருளை கொடுக்குறதா இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே கொடுங்க. என்னமாரி வாங்கிடாதீங்க. நான் இதை ஆசைப்பட்டு வாங்கினேன், ஆனால் வாயில் வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.